ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். பிரெட் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரெட் சில்லி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பேட்சுலா வச்சு எண்ணெயை எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா ப்ரெட்டை போட்டுடலாம். நான் 6 ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 3 ப்ரெட்டை போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து மிச்சம் 3 போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விட்டுருங்க. 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அடுத்து மறுபடியும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பேட்சுலா வச்சு அதே மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மிச்சம் இருக்க 3 ப்ரெட்டையும் நான் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த ப்ரெட்டும் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ண ப்ரெட் டோஸ்ட் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக. எல்லா ப்ரெட்டையும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து ப்ரெட் சில்லி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ப்ரெட் டோஸ்ட் பண்ண அதே பேன்லேயே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 4 பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன துண்டு இஞ்சியும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் போட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா கூட்டாக வர வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா கூட்டாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடுத்து மசாலா பொருட்கள் இதில் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா கூட போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் டொமேட்டோ சில்லி ஃப்ளேவர் 2 சேர்ந்து இருக்கிற மாதிரியான சாஸ் வாங்கியிருக்கேன். இந்த சாஸில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட சாஸ் இல்லாட்டின்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. 2 ஸ்பூன் சாஸ் ஊற்றினதுக்கப்புறமா அடுத்து சோயா சாஸ் ஊற்றிடலாம். 2 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிடலாம். உங்கள்கிட்ட சாஸ் இல்லாட்டின்னா சாஸ் ஊற்றுறது ஸ்கிப் பண்ணிடுங்க. சோயா சாஸ் ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம டோஸ்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை போட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ப்ரெட்டை மசாலாவோட எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ப்ரெட் சில்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். பாய்.